வெண்டைக்காய் கூடவே ஒயிட் சுண்டல் போட்டு சூப்பரான புளிக்குழம்பும் பசலைக்கீரையில் பாசிப்பருப்பு போட்டு கூட்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மார்னிங் டிஃபனுக்கு சிம்பிளா தோசையும் ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னியும். இந்த டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி ரெசிபி லாங் வீடியோல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு எப்பவும் போல எண்ணெயில கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் தேவையான அளவு உப்பு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்புக்கு தேவையான புளி கரைசலும் வேக வச்ச சுண்டலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வெண்டைக்காவும் வெந்து திக்கா வரும்போது ஃபைனலா மல்லியில தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் சுண்டல் குழம்பு ரெடி ஆயிரும். சாதமும் ரெடி ஆயிருச்சு. கிளீன் பண்ணி வச்சிருக்க கீரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாசி பருப்பு கூடவே சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து வேக வச்சுட்டு பண்ணி வச்சிருக்க கீரையும் சேர்த்து வேக விட்டு ஆற வச்சு கடைஞ்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான கீரை கூட்டும் ரெடி ஆயிரும். தாளிப்பு வேணா சேர்த்துக்குங்க, நான் தாளிப்பு சேர்த்துக்கல, இதுவே டேஸ்ட் சூப்பரா தான் இருந்துச்சு. கருவேப்பிலை சட்னி ரெசிபியோட சேர்த்து லாங் வீடியோ போட்டிருக்கேன், ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பாய்.